முக்கியமானதுதான். ஆனால் அதை விடவும் அவரை துதிக்கிறது அதிக முக்கியமானது. அல்லேலூயா. ஆமென். அங்கே தேவனை துதித்து ஆராதித்த தூதர்கள் இன்றும் மகிமையோடு அவருக்கு சேவை புரிகின்றனர். தேவனை துதிக்க தவறிய தூதர்கள் இன்று சாத்தானாகவும் அவனது சேவகர்
சேவகனாகவும் மகிமை இழந்து அலைகின்றனர். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வர வேண்டும் என்று தான் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஏனோ தானோ என்று துதிக்கிறவர்களாக சபைக்கு வருகிறோம், கத்தோ சொத்துறோம், க்ளோஸ் après parole après என்ன témoin Simono c'est pas ça. நாங்கள் ஒரு உணர்வு அடைந்த ஆராதனைக்குள்ளாய் நாங்கள் கடந்து போக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னத்துக்கான்னு சொன்னா, நாங்கள் தேவ பணியிலே அதி உன்னத பணி ஆராதனை. இந்த ஆராதனையின் அவசியம் குறித்து அநேக பக்கங்கள் இருக்கிறது ஒவ்வொரு புக்கிலையும். ஹல்லேலூயா. அதனால சொன்ன அந்த ஆதி மனிதனான ஆதாமும் ஏவாளும் தேவனை மட்டும் தேடி தொழுது கொண்ட போது ஏதேனின் இன்ப வனத்திலே தேவ பிரசன்னத்தில் மகிழ்ச்சியின் மூழ்கி திளைத்திருந்தார்கள். தேவனை விட்டு ஏவாள் சாத்தானையும் ஆதாம் ஏவாளையும் தொழுது கொண்ட போது தேவனை விட்டு தூரம் பிரிந்தனர். அவரது திவ்ய மகிமையை இழந்தனர். ஏதேனின் இன்ப வாழ்க்கையை துறந்தனர். ஏன் அனைத்தையும் இழந்து மனுக்குலத்தை அந்த காலத்தில் அலைய செய்தனர். ஹல்லேலூயா. இப்ப இதுகளை சொல்லும் போது என்ன சொன்னாங்க? உணர்வடைய வேண்டும். ஏன்னா நாங்கள் முதலே பார்த்தோம், தேவனை துதிக்கும் போது என்னுடைய உள்ளம் முதலாவது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தை இந்த இடத்துல இல்லாம நான் 16,000 பாடல்களை பாடினாலும் அது தேவனுக்கு உகந்ததாய் காணப்படாது. ஆமென். அந்த தொழுகை ஒளிமயமான தேவ சமூகத்தை கொண்டு வருகிறது. ஆராதனை தான் அந்த சாத்தானின் இருண்ட சமூகத்தை தள்ளிவிட்டது. அங்கே ஆபேலை பார்க்கிறோம். சரியாய் தொழுது கொண்ட ஆபேல் நீதிமான் என்றும் முதல் இரத்த சாட்சி என்றும் நாங்கள் பெயர் பெற்றான். அந்த தொழுகை தவறிய காயின் கொலைகாரனானால் நாடோடியாய் நலிந்து மடிந்தான். நீதிமானாய் உயர்த்தப்படுகிறவனுக்கோ துன்மார்க்கமாய் தாழ்த்தப்படுவதற்கோ ஒருவனது தொழுகை தான் அளவுகோலாய் அமைகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவனது நித்தியத்தை நிர்ணயிப்பது அவர்கள் தொழுகிற முறை, அவர்கள் ஆராதிக்கிற முறை, அவர்கள் துதிக்கிற முறை. ஏனென்றால் மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய தேவன் காண்கின்ற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இந்த ஓய்வு நாள் அவருக்கு துதியின் நாள். ஆமீன். அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஜெபிக்கிற நாள், அவரிடத்திலே சொல்லுகிற நாள், நன்றி பலி. முதலாவது இம்மட்டாய் காத்தாரல்வா ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் அதுல முதல் ஆராதனையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா. செய்ய வேண்டியதெல்லாம் சிந்தை இருதயம் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து, அப்பா என்னை கழுவும் வேண்டும் சொல்லுவோம். என்னை சுத்திகரிக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, எப்பொழுதும் இதே பரிசுத்தத்தை அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். காரணம் அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். மனுஷனாய் வாழ்ந்தும் எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று காண்பித்து கடந்து போனவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். நாங்கள் அப்ப என்ன சொல்லணும்னா, இன்றைக்கு நான் சொல்ல போறதில்லை, நீங்களே கரங்களை தட்டினா என்ன, துதிச்சா என்ன, பாடினா என்ன, நீங்கள் அப்பொழுதே கொடுத்துட்டீங்க. ஆண்டவரே என்னுடைய சிந்தைய, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய ஆவி ஆத்மா அவனை தர்றேன்னு சொல்லிட்டீங்க. அவர் வேண்டி வச்சு கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்கன்றது பார்த்து உங்களுக்கு முடிவிலே ஆசீர்வாதத்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பிதாவே. அற்புதர் என்று பாட போகிறோடைய நாமத்தை. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. நன்றி 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 ராஜா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னோடும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். என்னோடும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென் ஆமென். அன்றியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போது கேட்ட இயேசு அற்புதர்.
நாங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட நிலையை யோசித்திருப்போம் என்றால் வந்து கூட பிறகு பிற்பாற்றத்திலே போயிருப்போம். இங்கெங்கோலாம் அலைந்திருப்போம். மனசு மாமிசம் விரும்பினபடி எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படி இருக்கே என்று சொல்லி. ஆனாலும் திருப்பவும் அவருடைய காருண்யத்தினாலே அவர்தான் எங்களை இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. என்றைக்கோ அழிந்து போயிருக்க வேண்டிய எங்களை, ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்றது, உங்களுக்கு விளங்கணும் என்றதுக்காக சொல்றேன். இந்த நாளில் நாங்கள் ஒரு மரண வீட்டுக்கு கடந்து போகிறோம். 86ஆம் ஆண்டு பிறந்த ஒரு சகோதரி. ஆமே, எத்தனையோ பாடுகள் அந்த சபையில் அந்த சகோதரிக்கு பார்த்துருக்கிறோம் நாங்கள். கர்த்தர் விடுவித்து அவளை வாழ வைத்திருந்தார் அந்த சாப கட்டுகள். ஆனாலும் ஒரு கொடுமையான நோய், இந்த மார்பிலே ஒரு வியாதி வந்தது. அதை எடுத்து கூட அவள் ஜீவனோடு இல்லாத படிக்கு இன்றைக்கு 12 மகளை விட்டு சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சித்தப்படி நாங்கள் இருக்க வாழ அல்ல, அவருடைய சித்தத்தை செய்ய தான் நாட்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நிதானித்து அறிந்து கொள்ளுகிறவர்கள் நாங்கள் பாக்கியவான்கள். ஆமென். பயபக்தியோடு அவருடைய பீடத்தில் என்று சொல்றேன். கர்த்தர் எங்களுக்கு இவையெல்லாம் நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறாரோ அதில் விசேஷமாய் நாங்கள் செய்ய வேண்டிய ஆத்மாவோடைய நாங்கள் அவரை நல்ல ஆத்மாவோடு அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தாவே, ஒருவேளை என்னுடைய ஆயுசின் நாட்கள் போன வருஷம் முடிந்திருக்கலாம், கோவிட்ல முடிந்திருக்கலாம், அதற்கு முன்பதாய் முடிந்திருக்கலாம். ஆனால் நீர் உம்முடைய கிருபையை தந்து மீண்டும் நீர் ஊதின அந்த சுவாசத்தை இடத்தில் எடுக்காமல் வைத்திருக்கிறீர்கள். நான் அடியாளுமாக்கு நன்றி சொல்லுகிறேன். அடிமை நான் என்னை தாழ்த்துகிறேன் ஐயா. அப்பா இயேசுவே, அப்பா இந்த வேளை இதுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜா. இந்த நேரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் நாங்கள் வாய்களை திறந்து கர்த்தாவே துதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எத்தனை கண் பார்வை இல்லாதவர்களாய் இருக்கிறார்களே, நடந்து சபைக்கு போக முடியாதவர்களாய் இருக்கிறார்களே, எனக்கு எல்லாம் வேதமாய் இருக்கிறது, என் தேவனுக்காக நாங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திப்போமா எனக்கு அருமையானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.